முகவரி மறந்த முகிலினங்கள் வடகிழக்கு இந்தியா பயண நூல் ஆகும். இது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். 35 ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்ததின் பயனாக எனது மாணவர்களின் அன்பான அழைப்பை ஏற்று வடகிழக்கு இந்தியா சென்று வந்த அனுபவத்தின் தொகுப்பு இது. அது மட்டுமல்ல, தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் தமிழ் ஆர்வலர்கள் அழைத்து அந்தந்த பகுதியிலே வரவேற்று உபசரித்த அற்புதமான அனுபவங்களையும் இந்த நூலிலே பதிவிட்டிருக்கிறேன். ஆக சிறப்பாக ஆற்றிய பணியும் உயிராக நேசித்த தமிழும் இந்த பெருமையை எனக்கு கிடைக்கச் செய்திருக்கிறது. அந்த பெருமைகளை அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகத்தான் என் மனதில் ஆழப்பதிந்த நெகிழ்வான கருத்துக்களை, பாசமுள்ள நண்பர்களை, பண்புள்ள மாணவர்களை நினைவு கூறத்தக்க நிகழ்வாகவும் பயண அனுபவங்களை தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் இதை நான் வடிவமைத்திருக்கிறேன். அற்புதமான மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியிட்டது எனக்கு பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். இந்த பெயரை கேட்டவுடன் உலகமே உற்று நோக்குகிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். பாலம் கல்யாண சுந்தரம் அப்படி என்ன சாதித்தார் என்பதையே இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பில் கிளின்டன் அவர்கள் இந்தியா வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க விரும்பினார். ஒருவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், மற்றொருவர் பாலம் கல்யாண சுந்தரம். இந்த பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு உலகமே உற்று நோக்கும் ஒரு மனிதர், 1000 ஆண்டுகளின் சிறந்த மனிதராக மேன் ஆஃப் மில்லேனியம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு $6.5 மில்லியன் இந்திய மதிப்பிலே அது 30 கோடி ரூபாய் பரிசினை அளித்தது. அந்த பரிசு தொகையையும் முழுமையாக குழந்தைகள் நலனுக்காக அளித்து கோடிக்கணக்கானவர்களை வியப்பிலே ஆழ்த்தியவர்தான் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவர் 35 ஆண்டுகள் பணிபுரிந்து அந்த அரசு பணியிலே கிடைத்த 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட அவ்வளவு தொகையினையும் மாணவர்கள், இளைஞர்கள் நலனுக்காகவே முழுமையாக செலவிட்டவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது தந்தையாக தத்து எடுத்துக் கொண்டார். ஓரிரு மாதத்தில் அந்த இருப்பிடத்திலே உதவி செய்வதற்கு வரக்கூடியவர்களை சந்திப்பதில் நெருடல் இருக்கிறது, நான் எனது பழைய வசிப்பிடத்துக்கே செல்கிறேன் என்று சூப்பர் ஸ்டாரிடம் கூறிவிட்டு சென்றவர் இந்த பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள். ஓர் ஒப்பற்ற மனிதர் கையால் வெளியிடப்பட்ட முகவரி மறந்த முகிலினங்கள் இதோ உங்களின் பார்வைக்காக. ஒரு நூலகமே நூலை எழுதி மேடை ஏற்றுகிறது. முதலாய் ஒரு நூலகமே நூல் எழுதி மேடை ஏற்றுகிறது. ஆம், அதன் பேர் முகவரி மறந்த முகிலினங்கள். இது பயண நூல் மட்டுமல்ல, பயனுள்ள நூலும் கூட. வடகிழக்கு இந்தியா வாருங்கள் என அழைத்த மாணவர்கள் மற்றும் தமிழ்ச்சங்கங்களின் அன்பை ஏற்று வரலாற்று பயணம் இளங்கோ ஐயா அவர்கள் ஆளுநரும் ஆட்சியரும் காவல்துறை தலைவரும் என எல்லோரின் அன்பிலும் நனைந்து நினைவுகளை வரிகளாக்கி நூலாக்கம் செய்துள்ளார் சிறப்பு தலைவர் தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்கள் எழுதிய முகவரி மறந்த முகிலினங்கள் இதோ மேடையில். நூலை வெளியிடுபவர் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அழைத்த பொழுதெல்லாம் தமிழை தழைத்தோங்க செய்திட ஓடோடி வரும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் உதவி தருவோருக்கும் பெறுவோருக்கும் பாலமாய் அமைந்து வறுமையை புறமுதுகிடச் செய்து வரும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் நூல் வெளியிடப்படுகிறது. நூலை பெறுபவர் பலர் வரலாறு படைக்கின்றார்கள், சிலர் மட்டும்தான் வரலாறாகவே வாழ்கிறார்கள். உலகமே விரும்பியும் திரும்பியும் பார்க்கும் அளவுக்கு சாதனைகளை நிகழ்த்தி வரும் வாழும் ஜான்சி ராணி திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி நிறுவனர் அவர்கள் நூலை பெறுகிறார்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் திரு வரிய டக்ளஸ் ஐயா அவர்கள். இவர் அன்பின் அடையாளம், தமிழின் தனித்துவம், அதுவே இவரின் மகத்துவம். வாசிப்பை நேசித்ததில்லை இவர் எப்பொழுதும் சுவாசிப்பார். இவரும் நூலை பெற்றுக் கொள்ளுகிறார் ஐயா அவர்கள். 1978 முதல் 81 முடிய
கல்லூரி காலம் முதல் இன்று வரை பாலமாக பலமாகவும் இருந்து வரும் திருமிகு ஜெயக்குமார் NLC ஓய்வு ஐயா அவர்களும் நூலினை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இளங்கோ ஐயா அவர்களின் தோழர் மெரின் என்ஜினியர் ஓய்வு ஐயா அவர்கள் மோகன்தாஸ் நூலினை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவரின் குருதியை கூறு போட்ட அன்பு இளவல் முன்னாள் ராணுவ வீரர் இரா மதிவாணன் ஆகியோரும் நூலினை பெற்றுக்கொண்டே மேடையேற்றுகிறார்கள். வெங்கடேசன் ஐயா அவர்களும் நூலினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆலமரமாய் நிறுவனர் நிமிர்ந்து நிற்பதற்கு வேறாயிருந்து உதவி செய்யும் ஐயா வெங்கடேசன் வழக்கறிஞர் அவர்களை நூல் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நல்ல புத்தகங்களை வாசியுங்கள், நல்ல மனங்களை நேசியுங்கள், தமிழை சுவாசியுங்கள். வாழ்த்துக்கள்.